வணக்கம். ஜெய் குருச்சரணம். பண ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி பேசுகிறேன். அந்த பொருள் என்னென்னா தேன் மெழுகு. தேன் மெழுகுன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். தேன் அடையில் இருக்கும்ல, அந்த அடையில் இருக்கிற அந்த மெழுகெல்லாம் உருக்கி மெழுகுவர்த்தி மாதிரி உருக்கி இருப்பாங்க. அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த தேன் மெழுகுக்கு என்ன அப்படி ஒரு பவர்னால், அதோட ஷேப் வந்து ஹெக்ஸகன் ஷேப். அந்த ஹெக்ஸகன் ஷேப்புக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. பழமையான குணமாக்கும் மந்திரங்கள் அதுலலாம் இந்த ஹெக்ஸகன் ஷேப் வந்து இருக்குது. அந்த ஹெக்ஸகன் ஷேப் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்டில், அந்த பிரபஞ்சத்தில் அந்த சைன் வந்து இருக்கிறனால தான் அந்த பவர் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹெக்ஸகன் ஷேப்புக்கு இருக்கிற பவர் அந்த தேன் மெழுகுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த தேன் மெழுகை வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சு, அதை வழிபாடெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியது, கொண்டு வந்து வச்சிங்கனாவே போதும், அந்த பவர்ஸ் கிடைக்கும். தேனீ எப்படி அந்த தேன் கூட்டில் வந்து தேனை சேகரிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அவ்வளோ தேனை கொண்டு வந்துடுது. அது மாதிரி தான் நம்மளுக்கு பண ஆற்றலை பல மடங்கு பெருக்கி கொண்டு வந்துடும் அந்த தேன் மெழுகு. அந்த தேன் மெழுகு நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அவங்க அதை வேக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கொண்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஃபயர் பீஸ் காயினை கொஞ்சம் ஹீட் பண்ணி அப்படியே ஒட்டுனீங்கன்னா ஒட்டிக்கும். அந்த ஒட்டுற அந்த ஷேஃபை 5 ரூபா காயின் அளவுக்கு ஒட்டி நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வர மாதிரி, நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே வரப்போ உள்பக்கமாக என்ட்ரன்ஸில் மேலே இதே 5 ரூபா காயினோட ஒட்டிடணும். உங்களுக்கு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதில் ஏதாச்சும் ஃப்ளவர் இந்த மாதிரி ஏதாவது டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க, மறைச்சிக்குங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு வெளியிலேருந்து உள்ளே வர்றப்போ உள்பக்கமாக அதை வந்து ஒட்டிடணும். ஒட்டுறப்போ பண வரவு அதிகமாக இருக்கும். அந்த வாசல் வழியாக உண்மையாலுமே இந்த மகாலட்சுமியோட வாசம் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பண வரவு அதிகமாக இருக்கும். நம்மளோட கேஷ் டேபிளில் கூட, கேஷ் ட்ராவில் கூட இந்த மாதிரி நம்ம தேன் மெழுகு ஒட்டி வச்சுக்கலாம். காயின் பண்ணி தேன் மெழுகு எங்கெல்லாம் நம்ம பணம் வைக்கிறோமோ அந்த இடத்துல 5 ரூபா காயினை ஒட்டி வச்சிட்டோம்னா பணம் வரவு அதிகமாக இருக்கும். இது நிறைய பேர் பண்ணி பலனடைஞ்சிருக்கிறாங்க. இது எங்கேயுமே இந்த ரகசியம் இல்லை, எனக்கு ஒரு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. நான் பண்ணி எனக்கு நிறையா பலன் கிடச்சிது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேன் மெழுகில் இருக்கிற பவரை நீங்களும் அடையணும் அப்படிங்கிறக்காக. அதில் இருக்கிற சீக்ரெட் என்னென்னு நான் ரைக்கி படித்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த ஹெக்ஸகன் ஷேப்லாம் அதில் தான் வரும். அந்த ஹெக்ஸகன் ஷேப் வந்து அதில் இருக்குது. கொஞ்சம் கூட மாறாமல் அவ்வளோ அழகாக அந்த தேன்கூடில் ஒவ்வொரு இதுவும் ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது இயற்கைக்குண்டான பவர். நீங்களும் அந்த பவரை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.